ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைய நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நாகும் 1 அதிகாரம் 13 வசனம். நேகும் சாப்டர் 1 verse 30. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் துர் ஆலோசனைக்காரன் நுகத்தை அவர்கள் கழுத்தில் வைக்கிறான், கட்டுகளினாலே அவர்களை கட்டுகிறான். இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு நுகம் இருக்கிறது. அந்த நுகத்தில் இவர்கள் கயிறுகளினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், அந்த துர் ஆலோசனைக்காரனுடைய நுகத்தை நான் உடைப்பேன், கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்கிறார். Dear children of God, the enemy has put an yoke upon God's people, and people are oppressed by the yokes of demonic forces. Today the Lord God says, I will break the yokes upon your neck. Whatever may be the yokes upon you, it may be a sickness, it may be a disease, it may be a family issue, it may be an unemployment problem, it may be a financial situation. Whatever may be the yokes upon you, the Lord God is going to break every yokes the devil has put upon your neck, and God is going to free you from every oppression. ஒவ்வொரு அழுத்தத்தில் இருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அந்த நுகங்களை உடைத்து போடுவார். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நீங்கள் எழுந்து நடக்க முடியாதபடிக்கு, நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு உங்களை பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசானவன் நுகத்தை வைத்து உங்களை அழுத்திக் கொண்டே இருக்கலாம். விட்டுவிட முடியாத பழக்க வழக்கங்கள் இவைகளிலிருந்து விடுதலையாக்குவார். You might have been stricken by some addictions. The Lord is going to break that addiction of yoke in your life. And also, God is going to tear the shackles upon your necks. You might have seen the oxes. These oxes have been tied with the yoke by some bonds, some shackles. God is going to burst every bonds asunder. God is going to tear all the shackles which are around your necks. Jesus has promised you, whatever you lose in this world, it will be loosened in heaven. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க எதை எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். You have the right to lose every bonds so that it will be loosened in heaven. உங்க வாழ்க்கையில நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அந்த கட்டுகளை அறுக்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் கட்டுகளை அறுத்து போடுவார். You will have the power in the name of the Lord Jesus Christ to tear off every shackles. You have the power to burst every bonds asunder in Jesus name. In Jesus name. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த அருமையான வேளையில உம்முடைய பிள்ளைகள் கழுத்தில் இருக்கிற நுகத்தை அறுத்தருளும். அவருடைய கட்டளை நாங்கள் அறுத்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நுகங்களை உடைத்து கட்டுகளை அறுத்து உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட வாரும், எங்களை பயன்படுத்தும், எங்களை கொண்டு மேலான காரியங்களை செய்தருளும். உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாக. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.